அடுத்த 5 நிமிஷத்துக்கு தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா சென்னையில் பீச்சு மால்னு தவிர உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பர் ஸ்பாட் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குட்டி டாக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சப்போர்ட் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டுங்க. சரி, இன்றைக்கி நான் உங்களை மலை உச்சியில் இருக்கிற காளிங்கராயரை பார்க்க தான் கூட்டிகிட்டு போகிறேன். மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. காலை உடிச்சுட்டாங்க. லொகேஷன் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. சென்னையிலேருந்து வரீங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி 7 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பஞ்சாபி தாபா வரும். அதுக்கு சைடில் இருக்கிற சிவன் கோவிலை நீங்கள் பார்க்கலாம். இதான் அந்த சிவன் கோவில். இவர் பேர் தான் ஞானபுரீஸ்வரர். இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு வழி இருக்கு. அழகா சுண்ணாம்புல ஆரோ மார்க் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வழியில் நடந்து போனால் மலை உச்சிக்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஞானபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. அது பேக் சைடில் இங்கே மலை எடுத்து இங்கே பாருங்கள், வழி போட்டிருக்கு பாருங்கள், சிவசிவான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மலைங்க. ஸோ ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க, ஃபஸ்ட் டைமு உங்கள் குட்டீஸ் 5 நிமிஷம் ட்ரக் தாங்க. ஓகே, வெரி 5 மினிட்ஸ் ட்ரெக் தான். ஸோ சின்ன உங்கள் குட்டீஸ் யாரும் ட்ரெக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மலையை கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக போட்டிருக்காங்க, வழியெல்லாம் செம்மையாக இருக்குங்க. இங்கே எப்படி உருட்டுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக சின்ன சின்ன கல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம காலை வச்சாலே காலை உருட்டுது. பார்க்க ஏதோ சின்ன மலை நினச்சோம். ஆமாம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இங்கே பாரு, மேலே பாரு, அங்கே பாரு, ரோடை பாரு, செம்ம வியூ. இங்கே பாருங்க, கொஞ்சம் லைட்டாக மலையில் ஏறணுன்னே பாருங்க, ரோடெல்லாம் செம்மையாக தெரியுதுங்க. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு இங்கே வந்தோம், ரீச் ஆகிற மாதிரி. உண்மையிலே செம்மையாக இருக்குங்க, வெயில் இல்லை. இங்கேருந்து நின்று பார்க்கும்போது அருமையாக இருக்குது எல்லா வியூவும். சின்ன டெக்னாலும் பட் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதர் மண்டியாக இருந்ததுங்க. நல்லா இப்போ வந்து நான் யோசிச்சிட்டே வந்தேன், ஏன்னா குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வரோமே எப்படி இருக்க போகுதுன்னு. வந்து பின்னாடி பார்க்குறேன், எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மார்க்லாம் போட்டிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, மேலேயும் சிவன் இருக்காரு, கீழேயும் சிவன் இருக்காரு. அப்போ கீழே இருக்கிற ஆட்கள் வந்து ஏற வருவாங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. வாவ், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இங்கே பாருங்க, நாங்கள் செருப்பெல்லாம் கழட்டிட்டோம். கால் வந்து சின்ன கல்லாக இருக்கனால எந்த சிறப்பை போட்டு நடந்தாலும் உருட்டுதுங்க ரொம்ப. ஸோ அதனால் வெறும் காலையில் நடந்துடலாம்னு பிளான் பண்ணிட்டோம். வீக்கெண்டில் பீச்சு மாலன்னு சுற்றி போர் அடிச்சு போச்சுன்னா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. கீழேருந்து பார்க்கும்போது ஏதோ சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது, மேலே ஏறும்போது இப்போ தான் தெரியுது. சுற்றி போயிட்டுருக்குங்க. குட்டி ட்ரக்கரை பாருங்கள், இன்னும் எப்போ தான் வருங்கிற மாதிரி ஆகிட்டாங்க குட்டி ட்ரக்கர். அபி, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல எப்படி இருக்கு? நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நினச்சிருக்கேன். சரி வா, அதாச்சும். வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியையும் கூட்டிகிட்டு வரலாம், அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. சிவனோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மலைக்கான வரலாறை நாங்கள் தேடி பார்த்தோம், ஆனால் கிளியராக கிடைக்கல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே இருந்து பார்த்தா சின்னதாக தெரியும், ஆனால் ஏற ஏற போய்கிட்டே இருக்கும். அதான் இந்த மலையோட ஸ்பெஷல். சூப்பராக இருக்குங்க. அப்படியே சுற்றி அப்படியே சுற்றி விடு. இந்த மலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒன்ஸ் இது உங்களால் மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்.
ஹோல் செங்கல்பட்டுக்கு ஹைட்ல உட்காந்துருக்காங்க. நீ கத்துறது குரங்கு மாதிரி இருக்கு. ஓ ஓ ஓ குட்டி ட்ரக்கர். நாங்க வெற்றிகரமா இந்த ட்ரக்கையும் ஒரு 20 மினிட்ஸ்ல முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை பெய்யாம உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழ உள்ள பெல் பட்டனை அமைக்கிறீங்க. Thank you, bye bye. ஏரன் டக்கரன்.